என்ன விறுவிறுப்பு சரிமா உன்னை ஆயா நல்லா வராளா நான் கடலை சொல்லு நீக்கிறியா நான் நீக்கிறியா அப்ப நான் செத்து போட மாட்டேன் ஆயா நல்லா வராளா நீக்கிறியா எப்படி சொல்றது அப்ப நான் இருக்கேன்னா ஆயா இல்லன்னு அர்த்தம் நீ அவ்வளவு நல்லவன் அவர் தெரிஞ்சு வச்சு நடக்கிறாரு டேய் பஞ்சு முட்டைய பின்னாடி கொடுப்போம் வாங்கிக்கோ அந்த பின்னாடி கேட்கல அவரு தலையில இருக்கிற பஞ்சு தலையில பஞ்சு முட்டைய கேக்குறா ஐயோ துண்ணா பேஜாம பார்க்க முடியாது சாப்பிட முடியாது ஆமா அவன் யார முடியாது இவன் துண்ணு நான் வீட்டுல மாட மேட்ச் அவன் துண்ணு இவன் துண்ணு நினைக்கிறேன் ஐயா ஒரு பேச்சு பாருங்க டேய் நீ தலையில வச்சுக்கறா எப்பத்துல இருந்தா யாரா ஒரு கேடா எனக்கு அரண்மனை எடுபுடி வேலை டேய் எடுபுடி நான் வருவேன் போறேன் ஏண்டா 10 ரூபாய் போடுவேன் 10 ரூபாயிலே இரு நல்ல ஓஹோ அப்புறம் நான் அரை பந்து வரணும் 2 மணி பஸ் ஏறனா தெரியாது எனக்கு நான் என்ன பண்ணுவேன் அந்த ஆளே ஏத்து பக்கத்துல எங்க வீடு பார்க்க சொன்னது ஓனர் ஐயா பூஜை இருக்கிறாதா வச்சிருக்காரு யாருக்கு தெரியாது என்ன ஃபைனான்ஸ் கம்பெனி நஷ்டம் எடுக்கிறோம் மாத்தி மாத்தி சொல்லி அந்த வார்த்தை வருமா சோத்த கேக்க மாட்டேங்கறியா சோதனா கேக்குறா நீ தெய் டைலர் அவர் தச்சிடுவாரு பிரச்சனை யாரா அவரு டாக்டர்லரா அவரா ஐயோ 80 சென்டிமீட்டர் ஜாயின் விட்டா 65 சென்டிமீட்டர் பிராத்தின மீதி தைப்பார் போறது ஏய் கோணி பை உச்சில தைப்பாரு தைக்காம லவன மாட்டாரு ஏண்டா என் தங்கை அழைத்து வர சொன்னேன் நீ மட்டும் வர என் தங்கச்சி எங்கடா உன் தங்கச்சார நான் போய் தான் வந்துக்கிறேன் அந்த வேலை செஞ்சிருக்க என் தங்கச்சி போற அளவுக்கு உனக்கு தைரியம் ஐயா தப்பு நினைச்சாதா ஏய் ஒண்ணா வர சொன்ன சொல்லிட்டு ஒரு வார்த்தை தான் சொன்ன உன் தங்கச்சி கிட்ட உன்னை பார்க்க வேண்டும்னா உன் தங்கச்சி ஓடு என்னுடைய சிரிக்காதே ஜிலேபி வாயா என்னாச்சு உன் தங்கச்சி உன்னை பார்க்க வேண்டும்னா ஓடோடி வந்து சீக்கிரம் வர சொல்றேன் சட பாப்பா என்ன சொன்னது தெரியும் என்ன சமாச்சாரம் அவர் என்ன பேசுறாரு உங்க ஆடு மாடு சும்மா ஆடு வாங்க மாட்டியா என்னடா ஆச்சு ஏய் பட்ட கம்மியா ஏய் என்ன தானே உங்க அவுட்டி நான் அவ்வளவு ஆடமா கூப்பிடுறேன்னா என்னடா கூப்பிட்டாரு அவரு எப்படி கூப்பிடுறாரு எப்படி கூப்பிட்டாரு ஏய் இங்க நாடகத்துல காட்சி போயின்னு இருக்குது டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு அவர் பக்கமா கூப்பிட்டுறாரு இல்ல கைஜாட காட்சிக்கிறாரு உன்னை பார்த்து பக்கமா கூப்பிட்டாரு சரியா நான் ஒத்துக்கிறேன் சரி அவர் என்ன கூப்பிட்டாரு என்ன கேட்டாரு அவர் ரெண்டு பேரும் ஆண்டே பண்ணட்டாங்க யார் ரெண்டு பேர் ராம்தே பண்ணாங்க ஏய் போடா போடா என்ன சமாச்சாரம் நான் அவர் ஆண்டே பண்ணட்டேன் யார் ரெண்டு பேர் ராம்தே பண்ணாங்க என்ன உஜாவது கூப்பிட்டாரு ஏய் இதெல்லாம் நல்லதல்ல ஓவரா பேசுறீங்க ஓவரா ஆண்டே பண்ணட்டேன் அவர் தெரியல யார் ராம்தே பண்ணாச்சி அவர் கூப்பிட்டாரு யாரு கேக்குறாரு என்ன யார் ராம்தே பண்ணாச்சுன்னு சொல்றாரு என்ன கேட்டாரு யாரு கேக்குறாரு யார் ராம்தே பண்ணாச்சி யாரு நீ ரெண்டு பேரும் நாங்க ரெண்டு பேர் ராம்தே பண்ணாச்சியா நீ கேட்ட வாங்கிரா அது மடிமல வாங்கிரு டேய் எருமை மாடு ஓ அரசாங்க தலைக்குற சரி வந்த மாடு மாதிரி கத்துறான் பாரு வா கால் தூக்கி நிக்கும் ஏய் போட பாரு கொல்லி மாட்டுங்க மாட்னா கண்டமாயிடுவேன் எல்லா பொருத்தமும் சரியா இருக்குது இப்போ இல்ல அது நான் சொன்ன பதில்
அண்ணன் தங்கச்சி அப்படின்னு நீ சொல்லி இருக்க. எனக்கு தெரியுமே. என்ன? நீ எப்படியா போட்டு சொல்லலாம்னு எனக்கு எவன் எப்பேற்பட்ட துஷ்ட துருமாக்குனா இருந்தாலும் அண்ணன் தங்கச்சி உரம் வரணும், அண்ணன் தங்கச்சி உரம் வருதான். நீ எப்பேற்பட்ட பிள்ளைக்கான என்ன ராவணதான் அண்ணன் தங்கச்சி. காலு காலு பகல்ல பகல்ல மூணா காத்தேனா அதே என்னடா வார்த்தை இவ்வளவு பெரிய சபையில? தமிழ் வார்த்தை. தமிழ் வார்த்தையா? தமிழ்ல எவ்வளவு அருமையான வார்த்தைகள் எல்லாம் இருக்குது. சரி சரி உட்காரு உட்காரு. பாரு அப்படியே புரியுது. அப்படியே புரியுது. மனுஷனுக்கு பண்ண நாய்க்கு பண்ணியா? ஆமா முன்ன இருந்து என்னுடைய அண்ணனை நான் வணங்குறேன், பின்னாடி இருந்து என்ன பண்றேன்? நான் பின்னாடி இதுல கேஸ் ஏத்திக்கிறேன். கேஸ் டேய் எது ஏத்துற கேஸ்? டேய் விடுடா. உர்ரா குழந்தை அடிச்சு அம்மா நல்லா பிடிக்குது பாரு. டேய் 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 சனினே, என் தங்கச்சி வணங்கும் போது பின்னாடி வீரா ஏந்துக்கிற அப்படியே மொத்தம் லீக் ஆகி போயின்னு கிடக்குது டர்ன்னு. ஆபோஸ் தாங்க முடியல. தாங்க முடியல. தாங்க முடியல. தாங்க முடியல. உன் தங்கச்சி உங்களை கொய் போய் அண்ணா தங்கச்சி உன்னுடைய தங்கை அருள் பாபா அப்பதான் வரீங்களா? தங்கச்சி வாராய கோயி வாராய். என்னடா உனக்கு? ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரோடி மூங்கில் போல் சுற்றுமா முசியாமல் வாழ்ந்திட மாடு மனை மக்கள் சம்பத்து பெற்று நோயற்ற வாழ்விலே குறைவற்ற செல்லுமாய் 16 பெற்று பெருவாழ்வு வாழ வாழ்த்திட நல்ல வார்த்தையே வராது உனக்கு. அண்ணா தங்கச்சி இந்த நாளைக்கு நான் அவசரமா அடிச்ச காரணம் என்னன்னா தெரியாதுடா. உன்னை எதுக்கும் சொல்றா சொல்றா உன்னை எதுக்கும் தெரியாது உனக்கு. தெரியாது. ஆனா என்னம்மா கொஞ்சம் அது எனக்கு தான் தெரியும். உனக்கு தெரியுமா? ஏம்மா தெரியாது உனக்கு? வாயில சொல்றா எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாது. தெரியாத கம்யூனிட்டி அமைதியா இருக்கணும். கால நேரம் கடந்து போயினே இருக்குது. தெரியாத கம்யூனிட்டி வாய்த்தா இருக்கிற அதுக்கு எவ்வளவு நேரம் வேஸ்டா போகுது. ஆனா என் மனந்தே இருக்கு. யாரு பேர் யாரு? அதான் என் பொண்ணு உனக்கு ஆகுது போ. ஏய் உன் போட்டு சொந்தப்படுத்து கிப்பல பாடு. சுட்டு பாரு வாசனை வரும். ஏய் சொந்தம் பண்ணன பிறகு சுட்டா எனக்கு சுடா ஒரு கட்டி. நம்ம தான் கொஞ்சம் சேர்க்கணும். ருப்பாத. நான் கால் நல்லா இருக்குது நான் ரொம்ப உனக்கு ஆணி கால அப்படியே நின்னுக்கிறேன். எனக்கு ஆடி காலம் கேட்டாங்களா உங்க? ஆடி காலம் இருக்கா? அவனுக்கு தெரியல நம்ம சொல்லல. அதனால நீ ஆடி காலம் நான் சொல்லி. சத்தியமா சொல்றேன் என் தலைமை அடிச்சு சொல்றான். காலையில் இது பாரு நாடகம் விட்டு உடனே அவன் காலை கொஞ்சம் பார்த்து போறான். சத்தியமா சொன்னா அவன் ஷூ போடுறது தான் நல்லா தெரியும். காலையில சத்தியமா சொன்னா அவன் காலை போய் பார்த்து போறான்.
என்ன பண்ணுறீங்க? ஏய், ஒரு மைக் செட் ஒன்று எடுத்துக்கோ. போய் மொத்தம் சொல்லி வந்துடு. இன்னைக்கு உனக்கு லீவு. நாடகம் நான் நாளைக்கு காலையில் வந்து சேர்ந்துரு. ஒரு ஜல்லிக்கல்ல பார்த்தா நடமாட்டா. ஜல்லிக்கல்ல யாருமே தானே நடக்க மாட்டாங்க. நீ அது மட்டும் ஆணி காலு தெரியலையா? எங்க நோவுது? நோவுது எனக்கு. உனக்கு எங்க நோவுது? நீ நல்ல எப்படி நோயுது? எப்படிக்குது? அது நீ நான் கூட உனக்கு பாத்தேடா. ஆரம்பத்துல சொன்ன பம்பர் வேஷம் ஆடுனதுன்னா பம்பர் வேஷம். பொம்பளை ஆடி இருந்தாரு. இப்போ இப்ப பப்னாஸ்க்கு மாறிட்டாரு. பாம்பின் கால் பாம்பரிய பழகு தோசை ஊத்துறா. நடந்துறா. போமா வரல பாரு எங்க வச்சுங்கறான். கிளியாரு மாற மாட்டேன். எப்படி அடிக்குன்னா தங்கச்சி உனக்காக ஒண்ணு அழைத்தேன் தெரியுமா? நீயா கன்னிப்பறவை, நீங்க மங்கைப்பறவை மாறி விட்டாய். என்ன? நான் பருவம் இங்க போதாம தான் பருவம். என்ன அம்மாச்சி போனா பருவம் தானா? நான் பருவம். ஐயோ என்ன தான் புத்திக்குதா உனக்கு? புத்தி தான் நான் கூத்தாட வருவேன். மண்டியில டேய் புத்திந்தா கூத்தாட வருவேன். யார என்ன ஆட வந்து நிக்கிறப்பா? கிடாமனே பருவம் நிக்கிறியா? பருவனா என்ன? பருவம் நான் அம்மாச்சி போனா பருவம். மூணா நாலு பருவம் வருது. அது பிள்ளைங்கள பாக்குறியா? அது சொல்லி கிடக்குறியா? அதையா சொல்லி கிடக்குறாங்க. என்னுடைய தங்கை பத்தி சொல்ல கிடையாது. நானு சின்ன குழந்தையா இருந்தது இப்ப பெரிய குழந்தை ஆயிடுதுன்ட்டு நான் அப்படி பாக்குறேன். எந்த பருவம் சொல்லுங்க. பார்த்தாலும் தப்பாக்குது, கவனிந்தாலும் தப்பாக்குது. நான் என்ன பண்ணுவேன்? பேசும்போது அமைதியா இருக்கும். நீ போய் பேசுப்பா. அண்ணா உனக்கு கால நேரத்தில் ஒரு அழகான மணமகனை பார்த்து திருமணம் செய்து வைக்கலாம் தான் என்னுடைய ஆசை. என்னுடைய ஆசை. திருமணமா? ஆமா. அண்ணா கல்யாணம். திருமணம் எல்லாம் வேண்டாண்ணா. ஏம்மா எனக்கு என்ன வயசாகுது? வேண்டாம். சட்டத்துல 30 ஆள பாஞ்சு. என்ன வயசு நாயா? 60 வயசாவது என் தங்கச்சிக்க. என்ன வயசாயி 19 வயசு ஆகுது. சரி சொல்லு பா பா. ஐயா. அடுத்த வாரம் வந்தா 20. ஐயோ அப்பா. அண்ணா தங்கச்சி ஆமா எனக்கு திருமணம் நடக்கணும். அவ்வளவுதானே உன்னுடைய ஆசை? ஆமாமா. அண்ணா அத பத்தி நீங்க கவலையே படாதீங்க. நான் மனசார ஒரு காதலிக்கிறேனா? சபாஷ் நல்ல விஷயம். ஏண்டா ஐயோ நானே தான் பாய். என்ன? ஏய் உன்ன போய் இந்த மூஞ்சி அது வேற கைக்கு வேற காமிச்சிட்டு இருக்கறியா? ஐயா ரஜினி ஸ்டைல். ஏய் இந்த வயசுல 75 வயசா போகுது. இப்போ அவர் சுறுசுறுப்பு விறுவிறுப்பா நல்லா இருக்கிறாரு. அவர் ஏன்டா இங்க இருக்கிறார்? எனக்கு தான் 51 வயசு ஆகுது. 51. நல்லா கேட்டுக்கங்க. 51. இது அப்ப ஏதாவது ஒத்துக்கினியா? அப்படியே நம்ம சரி நல்லா இருப்பாட்டும். வாமா அண்ணா தங்கச்சி ஒருவரை காதலிக்கிறேன் என்று உரைத்தாய். ஆமண்ணா. யாருமா அவரு? அண்ணா இதே நாட்டை சேர்ந்தவர் தான். ஏழப்பட்டவர்னா அவர் பேரு ஆனந்தண்ணா. அவரை தானே காதலிக்கிறேன். திருநாற்றம் யார நாற்றம் வருது? உங்களே அட்ட சீச்சி என்ன பேச? அந்த சீசியா அப்படினா படானா. சீச்சி அண்ணா நீ சீசின்னு சொல்லுகிறேன். நான் குழந்தையா நான் எனக்கு சீசி கேளு யாரு கேளு. தங்கச்சி என்னண்ணா காதலிப்பது தவறே கிடையாது. தவறு கிடையாது. தவறு சொல்லவில்லை. எல்லாருக்கும் பசிக்கும். வயிறு பசிச்சா சாப்பிடணும். உடல் பசியணும் இருக்கும். காதலிக்கிறது தவறு இல்லை. இந்த வயசுல நீ ஆனந்தனியே காதலி. நான் உன்னை வேணான்னு சொல்ல. ஆனா திருமணம் மட்டும் இந்த அண்ணனுடைய ஆசை பிரகாரம் நடக்கணும். என்னது? ஆமா. இந்நாட்டு இளவரசர் ஆதித்யன் அயல்நாடு சென்றிருக்கிறார் அல்லவா? ஆமா அவர் வருவார். அதுக்கு நீ என்ன செய்யணும் தெரியுமா? என்னென்ன செய்யணும்? இந்நாட்டு மன்னர் அவருடைய தாயார் தஞ்சம்மாள் இறந்த நாள் வருகிற வெள்ளிக்கிழமை அவருடைய குலதெய்வமாக விளங்கக்கூடிய மாகாளி அம்மன் கோயிலில் விழா வெகு சிறப்பாக தான தர்மம் பண்ணிருப்பாரு. அன்றைய தினத்தில் எதை கேட்டாலும் யார் எதை கேட்டாலும் இல்லை என்று வாரி வழங்குவார். அதையும் தருவாரு. கேட்டாலும் தருவாரு. வாட்டர் பாட்டில் உயரங்கிறான். எந்த ஊர்லன்னா யாருன்னா நாடகாரு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோ 1 10ஆதான்றான். உயரத்தை தகுந்த மாதிரி குடிக்கணும். நீ மோதி போட்டு போடுறேன். வாங்கி கொடுத்து பாரு. அப்புறம் மோந்து பாரு. பார்த்தா ஆறு பஸ் ஸ்டாண்ட்ல 3 நாய் நக்கிண்டா. சிரிக்காத. அன்றைய தினத்தில் மன்னரிடத்தில் என்ன உரைக்க வேண்டும் தெரியுமா? என்னன்னா
இந்நாட்டு இளவரசர் ஆதித்யனுக்கும் எனக்கும் திருமணம் செய்து வையுங்கள் என்று சொல்லிவிட்டால் போதும். போதும் திருமணம் அவரே நடத்தி வைத்து விடுவார். பாருங்க, காதலிப்பது ஒருவரை, மணந்து கொள்வது ஒருவரையா, அது மட்டும் ஒருபோதும் என்னால முடியாதுண்ணா. தங்கச்சி, என்ன காதலிக்கிறவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா நாட்டுல நிறைய பேருக்கு திருமணம் நடக்காது. நான் தான் உனக்கு பச்சை கொடி காட்டினமா, நீ ஆனந்தனே காதலி உன்னை வேணான்னு சொல்லல. ஆமா, ஏழையாய் பிறந்தது நம் பாவம் அல்லமா, கோழையாகத்தான் வாழக்கூடாது. நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் நமது இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். சரித்திரத்தில் நாம் இடத்தை பிடித்து காட்ட வேண்டும். அதுக்கு நீதாமா சம்மதிக்கணும். நீ சம்மதிச்ச இந்நாட்டுக்கு மகாராணி நீதான். மன்னர் நாயிடம் சிறிது நாள்ல. அண்ணா, நீங்க சொல்லும் வார்த்தை ஒரு பொழுது என்னால கேட்க முடியாது. மணந்தா ஆனந்தம் மணந்து கொள்வேன், வேற யாரையும் நான் திருமணம் பண்ணிக்க மாட்டேன். மணந்தால் மகாதேவன், மறக்காவிட்டால் மரண தேவன்ற மாதிரி வசனம் பேசி கிடையாது என்கிட்ட. வார்த்தை கேளுத பத்தியா முன்னாடியே சரியா போன முன்ன ஏறி ஓட்டுறாங்களா மட்ட மட்டியா பிடிச்சி ஓட்டுறாங்க, பின்னாடி ஏறி பிடிச்சி ஓடுறா எங்க சேர பிடிச்சி ஓட்ட போறான். அவனா மில்லியாரி சரியா போல, எந்த மில்லியாரி சரியா போல சரியில்லை. அந்த பக்கம் கை காமிக்காதா, யாருன்னா கட்சி கூட போறாங்க. வாமா இங்க, முடிவா என்னதான் உன்னுடைய விருப்பம்? முடிவா ஒரே வார்த்தை தான் சொல்றேன், ஒன்ன மறந்தாலும் மறப்பன தவிர ஆனந்தம் ஒரு பொழுது என்னால மறக்க முடியாது. என்னடா கல்யாணம் பண்ணி முடிவா முடியாதா? முடியாதுடா. முடியல அப்போ சரி விட்டுடா போ. தங்கச்சி வாத்தான் கேக்குறியா? பாவம் இருக்கு. பாவம் வந்தா உன் பேச்சு கேளு. வேற எதுனா திட்டு வேண்டியதானே? கேளுடா. வாத்தான் எத்தினு ஒண்ணா எப்ப சாவணும் எப்ப சந்தம் டேய், யார் சாவணும் யார் சந்தம் கட்டணும்? நீ நானும் பங்காளியா? எங்க அம்மாவை கேக்குற, எங்க அக்காவை கேக்குற, இப்ப எப்படி பங்காளி ஆயிடுவான்? வாயா வாயா பொண்ணா குத்துக்கிற வாய். நம்ம ரெண்டு பேரும் மாமா என்னைக்கு இல்லையா பகல்ல நாடகத்துக்கு வந்தா நான் கால் கடை போய் நீ தரப்பியா அது சந்தோஷத்துல வர சிரிப்பு. சரி கேளு தங்கச்சி, அடி சின்ன சிறு வயதில் தாய் தந்தை இறந்த பிறகு அந்த குறை தெரியாமல் ஈ எறும்புக நாடாமல் உன்னை அருமையாக வளர்த்த இந்த அண்ணனையே எதிர்த்து பேசும் அளவுக்கு நீ துணிந்து விட்டாய். நான் செத்தாலும் பரவாயில்ல, காதல நல்லா இருக்கணும். சரி, நான் செத்தே போடுறேன், அவனை மறந்துடு. இளவரசனை திருமணம் செய்து கொள். முடிவை என்ன சொல்ற? என்னால முடியாது. முடியாதா? அடி இந்த தைரியம் உன்னை கண்டமா
ஆசைகள் கோடி எந்த வகையில் சாரும் கடவுள் வாழும் கோவிலிலே கற்பூர தீபம் அழகிழந்த மாலை ஆடிச்சி. ஏய், அருள்மணி, நீ எது எதையோ சொல்லுகின்றாய். அதில் ஒரு வார்த்தை கூட என் சிந்தையில் முடியாமல் என் உள்ளம் தவிர்க்கின்றது. என்னுடைய கோபம் சூறாவளி கொந்தளித்தால் கொடிவேனாகிவிடுவேன். என் வார்த்தைக்கு மறு வார்த்தை ஏற்படுத்தி பேசுகிறாயோ, நீ உயிரோடு இருக்கிற